ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தா சேனல். இன்றைக்கி நான் ஒரு ஒன் டே விலாக் தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன் டே ஃபுல்லாக என்னென்ன பண்ணேங்கிறத அது ஒரு விலாகாக இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். டே 7 o'clockலேருந்து மார்னிங் டே 7 o'clockலேருந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. லீவு டைமுங்கிறதுனால, ஸ்கூல்ஸ்லாம் லீவுங்கிறதுனால டேவை லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நம்ம டே 4:30க்கு ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி டே 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது. சூப்பராக ஒரு கப் காஃபியோட நம்ம டே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதுங்க. யாருக்கெல்லாம் காலையில் எந்திரிச்சோட இந்த காஃபி குடித்தா டே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இந்த காஃபி குடித்தாதாங்க டேவே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பிரிஸ்க்னஸ்ஸே வருது. அது ஏன்னு தெரியல. அப்படி காஃபியை குடிச்சிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடிக்கும் தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. நிறைய செடிலாம் வைக்கலைங்க. 3 கத்தாழை செடி வச்சுருக்கேன். அப்புறம் மணி பிளான்ட்டு, வெத்தலை, அப்புறம் கொஞ்சம் மருதாணி செடி நிறைய அங்கங்கே வச்சுருக்கேன். சூப்பராக இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கம் அந்த வாசல் கிட்ட ஒரு செங்கல்லாம் அடுக்கி அது மேலே வச்சுருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரோத் நல்லா அதிகமாக இருந்தது. லீஃப்லாம் நிறைய இருந்தது. பட் இதை தூக்கி ஒரு 2 டேஸ்க்கு முன்னக்கூட்டி இந்த பக்கம் தூக்கி மாற்றி வச்சிட்டேன். ரொம்ப வெயிலில், ஆனால் அந்த இலையெல்லாம் வாடிடுது அப்படின்னு சொல்லிட்டு, சுருங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தூக்கி வச்சா கொஞ்சம் நிழல் படுற மாதிரி அந்த இடத்துல தூக்கி வச்சுருக்கேன். ஆனால் லீஃபே அதில் விடலை. ஏன்னு தெரியல. ஒருவேளை இந்த பிளேஸ் அந்த பிளான்ட்டுக்கு செட் ஆகலையே என்னவோ. ஒரு 1 வீக் பார்த்துட்டு செட் ஆகலைன்னா தூக்கி பழைய பிளேஸ்க்கே மாற்றிடணும். இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம எல்லா செடிக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் அந்த பிளான்ட்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த பிளான்ட்ஸ் நிறைய வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பிளான்ட்ஸ் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. மேபி ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிளான்ட்ஸாக கூட்டிக்கிட்டே வரேன். இப்போ தான் 2 பிளான்ட் கூட்டியிருக்கேன். அடுத்தால இன்னும் 2 பிளான்ட் வைப்பேன். அது ஒரு 4 or 5 டேஸில் வச்சுருவேன். வச்சுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அதுவே ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய புல் கொஞ்சம் அங்கங்கே முளைச்சிருக்கதெல்லாம் வெட்டி விட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். கிச்சனுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 7:50 ஆயிடுச்சு. வந்தோடனே டக்குன்னு காலையில் டிஃபனுக்கு செஞ்சு முடிச்சுட்டு அந்த கையோட நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எக்கு கறி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் 4 பச்சை மிளகாவை 2 கீழி போட்டுக்கணும். வெங்காயத்தை கட் பண்ணி இந்த சாப்பரில் போட்டு இழுத்து எடுத்துட்டோன்னா நல்ல பொடிசாக வந்துடும். வெங்காயமும் தக்காளியும் நான் இதிலேருந்து சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி 2மே ஷாப் பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு சூப்பராக வந்துட்டு இதை நம்ம இப்போ அப்படியே கிரேவி பண்ணிடலாம். இந்த பக்கம் நம்ம அடுப்பில் முட்டையை அவிய போட்டோம். முட்டை அவிஞ்சிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த பக்கம் அடுப்பில் கடாய் வச்சு நம்ம ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கிடணும். இதை ஃபுல்லாக நல்லா வதங்கட்டும். இது நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம முட்டை மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். முட்டை மசாலா, உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாகவும் தண்ணி ஊற்றி நம்ம வதக்கிக்கிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வதங்கின உடனே இதெல்லாம் நல்லா வதங்கி வரவும் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காயும் இதில் விட்டுறலாம். தேங்காய் கூட ஜீரகமும் பொடி வெங்காயமும் வச்சு மட்டும்தான் அரைச்சிருக்கோம். அந்த தேங்காயும் இது கூட விட்டாச்சு. விட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டோன்னா நல்லா அலசி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா கிரேவி நல்லா சுண்டு வரும். நம்ம இதெல்லாம் கொதித்து வரவும் முட்டையும் நம்ம அவிச்சு வச்சுருக்கக்கூடிய முட்டையும் கட் பண்ணி போட்டுட்டோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீனி, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டோம். மிளகாத்தூள் பொடி எல்லாம் போட்டிருக்கோம். உப்பு, மிளகாத்தூள் பொடி, கொஞ்சம் சென்னா மசாலா, கொஞ்சம் முட்டை குழம்பு பொடி, இதெல்லாம் போட்டு தான் மசாலாஸ் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி தூவியிருக்கோங்க. சூப்பராக தூவி இறக்கிட்டோன்னா செம்ம சூப்பரான கிரேவி ரெடி ஆயிருங்க. நம்மளுக்கு சூப்பரான எக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ. அதுக்கப்புறம் இங்கே குக்கிங் நடந்துட்டு இருக்கும் போது இங்கே நம்மளுக்கு மாவாட்டுற வேலை, மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். அந்த மாவாட்டுற வேலையும் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. மாவு அரைச்சிட்ருக்கட்டும் ஒரு பக்கம்.
இது ஒரு பக்கம் அரைஞ்சிட்ருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது ஆர்டர் போட்டிருந்தோம், ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்துருச்சு பீரோலில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்மக்கிட்ட 2 பீரோல் இருந்தது. ஒரு பீரோலில் வந்து பிங்க் கலரில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். 2 இரும்பு பீரோல் தாங்க. அதில் இந்த பீரோலுக்கு தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு ஸ்டிக்கர். அது பார்த்திங்கன்னா அதோட லென்த்தை வந்து நான் கவனிக்காமல் ஆர்டர் போட்டேன். அதோட லென்த் எவ்வளோ இருக்குங்கிறத நான் பார்க்கல. ஸோ இந்த ஒரு பீஸ் வந்துருந்து ரொம்ப அழகாக இருந்தது. 3D ஸ்டிக்கர் தான், செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து இந்த ஒன் சைடு மட்டும்தான் ஒட்டதுக்கு காணுச்சு, மற்ற பக்கம் ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு இல்லை. சரி ஓகே, வந்த வரைக்கும் இந்த பக்கம் ஒட்டிக்கும், திரும்ப 2 எண்ணம் ஆர்டர் போட்டு ஃபுல் பீரோவும் கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இதை ஒட்டி முடிச்சு பரவாயில்லைங்க. ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தோன்னே லுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. இன்னும் ஒரு 4 பீஸ் ஆர்டர் போடணும்னு நினைக்கிறேன். 2 பக்கம் 2 டோரு சைடு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ப்ளேஸ்லேயும் ஒட்டுறதுக்காக இன்னும் 4 ஸ்டிக்கர் ஆர்டர் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். மேலேயும் பின்னாடியும் தேவையில்லை, நம்மளுக்கு செவுறு பக்கம் மறைஞ்சிடும். செம்ம சூப்பராக இருந்தது இந்த ஸ்டிக்கர். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு ஐஸ் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, 2 ட்ரே இருந்தது. இது அதில் ஒன்றில் தண்ணியில் ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஐஸ் ட்ரேயில் தண்ணியை ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வந்து நம்மளுக்கு இட்லி பொடி காலி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடியும் எள்ளு பொடியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கருவேப்பிலை பொடியும் எள்ளு பொடியும் நம்ம இடித்து வச்சாச்சு. செம்ம இந்த கருவேப்பிலை பொடிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கணும், வெள்ளைப்பூடு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், இவ்வளோ தான் தேவை இந்த கருவேப்பிலை பொடிக்கு. இதை வறுத்து நம்ம மிக்சியில் போட்டு திரித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொடி சூப்பராக மணமாக ரெடியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எள்ளு பொடி. இந்த எள்ளு பொடிக்கு நான் எடுத்து வச்சுருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு நல்லா ஒரு பேக்கெட் எள்ளு, 100 கிராம் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளைப்பூடு, அப்புறம் வந்து உளுந்து, நீங்கள் கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம் அல்லது வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம். அது போக மிளகா வத்தல், இதெல்லாம் வறுத்து திரித்து வச்சுக்கிட்டோன்னா செம்ம சூப்பராக மணமாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் திரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இது கறிவேப்பிலை பொடி, இது வந்து தனி எள்ளு பொடி. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. நீங்கள் ஃப்ரீ டைமில் நம்ம வீடியோ பார்த்து நம்மளுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.